இந்த நாளிலே தேவன் நம்மை மீட்டு எடுத்தார் என்பதோடு இருக்கக்கூடாது. இந்த பூமியிலே நாம் கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு வைராக்கியத்தை நாம் கை கொள்ள வேண்டும். அவருக்காக கை கொள்ள வேண்டும். முடிவு பரிந்துமும் நிலைத்து நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஒரு ஒரு வாரம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, 7 வாரம் வந்தால் போதுங்களா நல்லா இருக்கும், இல்லை 14 வாரம் வரட்டுங்களா, 21 வாரம் வந்தால் நல்லா இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் நம்ம இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்களாம் அப்படிதான் நினைக்கிறாங்க. பாருங்க, 7 வாரம் போய் நான் கோயிலை சுத்தினேங்க, 7 வாரம் சொன்னாங்க நாங்கள் போய் சுத்தினேன், 21 வாரம் போய் நான் கோயிலில் போயிட்டு நான் அதை செஞ்சேன். சில பேர் 21 அப்புறம் 41 இப்படிலாம் எடுத்துப்பாங்க. இது அப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. நம்ம தேவனுடைய சமூகத்தில் முடிவு பரிந்தும் நிலைத்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நம் கை கொள்ள வேண்டும். நம்ம போன வாரம் சபைக்கு போனால் இந்த வாரம் போகலாமா? வாரம் வாரம் எப்படி பண்ணோம்? சிலர் சபையை விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதீங்க என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ஆனால் விட்டுறாங்க பாருங்க. சிலர் விட்டு விடுவதை போல, எல்லாரும் விடலை, சிலர் விட்டுறாங்க. சிலர் விட்டு விடுவதை போல நீங்க விட்டு விடாதபடிக்கு எப்படி இருக்குமா, தொடர்ந்து சபைக்கு போங்க, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்றாரு. அப்ப நம்ம தொடர்ந்து சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். சபைக்கு வந்தாதான் நீங்க என்னத்தை எதுனா, வேதத்தை நீங்க படிச்சு பாருங்க, வீட்டுல இருந்து படிச்சு பாருங்க. வேதத்தை படிச்சு அவங்கவுங்க வீட்டுல இருந்து அவங்கவுங்க வேதத்தை படிச்சு வாழுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு அப்படி கொடுக்கல பாருங்க. எல்லார் கையிலும் வேத புத்தகம். பழைய ஏற்பாட்டு காலத்துல யாருக்கிட்ட இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆசாரியர் இடத்துல வேத புத்தகம் இருக்கும், தீர்க்கதரிசிகள் இடத்துல இருக்கும், ராஜாவின் இடத்துல இருக்கும், 3 பேரும் கையில இருக்கும். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இன்றைக்கு சபையார்கள் கையிலெல்லாம் வேத புத்தகம் கிடைக்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய கிருபையை செய்திருக்கிறார் இல்லையா? எல்லார் கையிலும் வேத புத்தகம் இருக்குது பாருங்க. என்னாண்ட இருக்கிற வேத புத்தகமும் உங்க கையில இருக்கிற வேத புத்தகத்திலும் ஒரே வார்த்தை தான் இருக்கும். இதுல வித்தியாசம், இதுல வேற வித்தியாசம், அதுல வேற வித்தியாசம் கிடையாது. இப்ப எல்லார் கையிலும் அவங்கவுங்க வீட்டுல உட்காந்து அவங்கவுங்க வேத புத்தகத்தை படிச்சு அவங்கவுங்க அப்படி அப்படியே வாழ்ந்துங்க இல்ல பாருங்க. சபைக்கு வரணும், சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கர்த்தர் எல்லாம் ஒன்று கூடி நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், ஆராதனை செய்து அவரை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். இந்த வாரம் முழுவதும் நம்மளை தேவன் நம் தேவைகளை சந்தித்தார், நம் குறைவைகளை நிறைவாக்கினார். போகும்போது வரும்போது நம்மளை காத்து கொண்டார். நம்முடைய தூதர்களை அனுப்பி நம்ம பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மளை நடத்தி வந்த தேவன் எல்லாவற்றையும் இந்த பொல்லாத உலகத்துல எந்த நேரத்துல என்ன நடக்குன்றது நமக்கு தெரியல பாருங்க. எந்த நேரத்துல ஒண்ணா என்ன ஒண்ணு நடக்குது இல்லையா? என்ன ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அப்படி இருக்கும்போது தேவன் நம்மை நடத்துகிறார். அதனால நீங்க சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்க வாழும்போது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் நீங்க தேவனுடைய அன்பை நீங்க அறிந்து கொள்ளலாம். அவருடைய வழியில இன்னும் அதிகமாக நீங்க நடக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளலாம். சபைக்கு சபையில தேவன் ஊழியக்காரர்களை கொண்டு என்ன பண்ணாரு, அநேக வார்த்தைகள் நமக்கு வெளியே, அந்த வசனம் புரியவே புரியாது பாருங்க, அது மறைக்கப்பட்டு இருக்கும். தேவனுடைய வசனங்கள், ஒவ்வொரு வசனங்களும் மறைத்து வைத்திருக்கிறார் பாருங்க. அதை ஏற்ற நேரத்தில் தேவன் என்ன பண்ணாரு, வெளிப்படுத்துகிறார். படிக்கும்போது நமக்கு புரியாது. அதை எப்படி வெளிப்பாடு நமக்கு வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்கன்னா, தேவன் ஆவியானவர் ஊழியக்காரர்களை கொண்டு அதை வெளிப்படுத்துகிறார். அப்ப நமக்கு அதை வெளிப்படுத்தும் போது இவ்வளோ நாள் நம்ம படிச்சோம், அது நமக்கு புரியலையே, இப்ப ஈஸியா நமக்கு புரிஞ்சிச்சு. எப்படின்னா தேவன் ஊழியக்காரர்களை கொண்டு வெளிப்படுத்துகிறார். அப்ப நீங்க என்ன பண்ணணும், சபைக்கு வர்றது நல்லதா நல்லது இல்லையா சொல்லுங்க? சபைக்கு வர்றது நல்லது. சபைக்கு உட்கார்ந்து உங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். இப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எல்லாரும் செல்லுவோம். எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாம் புத்தகத்துக்கு வாங்க. ஆதியாம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இங்கே நம் கர்த்தர் எப்படிப்பட்டவர், நம்ம எதிலே வாழ்கிறோம் என்கிற ஒரு அடையாளம் உங்களுக்கு வேண்டும். நம்ம எந்த நம்பிக்கையில வாழ்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரத்துக்குள்ள நிலை கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட அஸ்திபாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த அஸ்திபாரம், எல்லாத்துக்கும் ஒரு அஸ்திபாரம் வேணும் பாருங்க இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு அஸ்திபாரம். இப்ப நீங்க இந்த ஒரு சேர் போட்டு உக்காந்துருக்கீங்க, அந்த சேருக்கு பேர் என்னது பார்த்தீங்கன்னா நாக்காளி. நாக்காளி ஏன் நாக்காளி? அதுக்கு 4 கால் இருக்குது. 4 கால் இல்லைன்னா நீங்க ஊந்துருவீங்க கீழே. 4 கால் உங்களுக்கு ஒரு அஸ்திபாரமா இருக்குது. அதனாலதான் உங்களால உட்காரும். அது முக்காலின்னுவாங்க. முக்காலி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 3 கால் இருக்கும் அதுக்கு. முக்காலி எடுத்துக்கணும் வாப்பான்னுவாங்க. பழைய காலத்துல அப்படித்தான் பேசுவாங்க பாருங்க. முக்காலி எடுத்துக்குவாங்க அப்படின்னுவாங்க, நாக்காளி எடுத்துக்குவாங்கன்னுவாங்க. 4 கால் இருக்கிறதா நாக்காளி, 3 கால் இருந்தா முக்காலி. அப்ப எது மேல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? அந்த 4 கால் இருக்கிறதுனால தான் நீங்க அதை உட்கார்த்துக்கு எப்படி இருக்குது, பேலன்ஸா இருக்குது. இல்லைன்னா வச்சுங்க நீங்க கீழே விழுந்துருங்க. அப்ப நம்ம எந்த நம்பிக்கையில நம்ம வாழ்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரத்துல இருக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அஸ்திபாரம் இல்லைன்னா, அஸ்திபாரம் உறுதியா இல்லைன்னா கட்டட நிலை கொண்டு நிற்காது இல்லையா? அஸ்திபாரத்துக்கு
அஸ்திபாரம் எப்போது எவ்வளோ எந்த அளவுக்கு உறுதியாக கீழே போட்டு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கட்டடத்தை எவ்வளோ நாளும் தூக்கலாம். இப்போ நம்ம அரசாங்கத்தில் 3 அடுக்குக்கு மேலே கட்டக்கூடாது. கீழே ஒரு ஃபர்ஸ்ட் பில்லர், செகண்ட் பில்லர், தேர்ட் பில்லர், அவ்வளோதான். அதோடு நம்ம நிப்பாட்டிக்கணும். கவர்மெண்ட்டு நமக்கு அவள் தான் ரூல்ஸ் கொடுக்குது. ஆனால் சில அப்ரூவ்டு கொடுக்குறாங்க பாருங்க, 16 அடுக்கு 20 அடுக்கு அப்படிலாம் கட்டுறாங்க. அப்போ அவங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கீழே அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்துவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஆழம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா 70 அடி 80 அடி அஸ்திபாரத்தை உறுதியாய் போட்டு காங்கிரீட்டுக்கு ராடுகள்லாம் ஹெவி ராடுகளை கொடுத்து அதை அஸ்திபாரம் உறுதிப்படுத்தி நிலை கொண்டு நிற்கும்படி செய்வாங்க. அப்ப நாம் எந்த நிலை, எதுல நம்ம நிலை கொண்டு இந்த பூமியில வாழ்கிறோம், நம்ம இருக்க போகிற ஆயுசு நாட்கள் முழுவதும் எப்படிப்பட்ட அஸ்திபாரத்துல நிலை கொண்டு இருக்கிறோன்றதை உங்களுக்கு நீங்க என்ன பண்ண தேர்ந்தெடுக்கணும். எதுல நீங்க வாழுறீங்க, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுங்க. என்னுடைய அறிவுல வாழுங்கனா, என்னுடைய புத்தியா, என்னுடைய ஞானமா, என்னுடைய சாமர்த்தியமா, என்னுடைய கைபலனா, எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். ஆதாம் என்ன பண்ணார், எனக்கு தெரியும் சொல்லி தான் பாவத்தை செஞ்சான். ஆண்டவரை என்ன பண்ணான், நிராகரித்தான். ஆண்டவருடைய வார்த்தையை நிராகரித்து தேவனை என்ன பண்ணான், தேவனை நிராகரித்து அவரை வேண்டாம் என்று சொல்லி தான் என்ன பண்ணான். அவன் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் பண்ணதுனால தான் இன்றைக்கு பாவம் உலகத்திலே குடிக்கொண்டு இருக்குது. சாபமும் பாவம் குடிக்கொண்டு இருக்கிறது காரணமே ஆதாம் செய்த பாவம் இல்லையா? அப்ப நீங்களும் நானும் கர்த்தர் வேணுமா வேணாமா, கர்த்தருடைய அஸ்திபாரத்து மேல நிலை கொண்டு வாழ போறீங்களா? உங்களுடைய சாமத்தை, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு நல்லா படிப்பறிவு இருக்குது, எனக்கு நாலேஜ் இருக்குது, நல்லா எனக்கு எல்லாம் எனக்கு தெரியும் என்கிற அப்படிப்பட்ட நம்பிக்கையில வாழ போறீங்களா? இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, அவைகள் எல்லாம் ஒன்று கிடையாது, நான் கர்த்தருடைய கிருபையில வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறீங்கன்னா, கண்டிப்பா நான் சொல்றேன், கர்த்தருடைய கிருபையில நீங்க வாழறீங்கன்னா உங்களை போல பாக்கியவான் இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப கர்த்தருடைய கிருபையில தான் நம்ம வாழ்கிறோன்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிப்போம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிப்போம். 8, 9 வரைக்கும் படிப்போம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். படிங்க. பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவைகளை உண்டாக்கினது எனக்கு மனசாபமா இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 9 படிச்சிருங்க. 9 படிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். போதும் பாருங்க. இங்க என்ன நம்ம பார்க்கிறோம்னா, அந்த நாட்களிலே ராட்சிதர் பூமியிலே இருந்தார்கள். தேவகுமாரரும் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதினாலே இவர்கள் அவர்களுக்குள்ளும் பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்திலே பேர் பெற்ற மனுஷர்களாகிய பலவான்களா ஆனார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் என்ன பண்ணாராம், மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களிலே யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ராட்சிதர்கள் இருந்தார்கள். அந்த நாட்களிலே யார் இருந்தது பார்த்தீங்கன்னா, ராட்சிதர்கள் இருந்தார். ராட்சிதர்கள் யார் பார்த்தீங்கன்னா, காயினுடைய வம்சா வழியாய் வந்தவர்கள். அப்படிப்பட்ட வம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் ராட்சிதர்களாய் இருந்தார்கள். தன்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்து வந்தவங்க, தன்னுடைய விருப்பம் போல அவர்களுக்கு உண்டான தெய்வங்களை ஏற்படுத்தி கொண்டு அவங்க விருப்பம் போல காயினுடைய வம்சா வழியாய் வந்தவங்க எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு ராட்சிதர்களா இருந்தாங்க பாருங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் அடுத்தது ஒரு ஜெனரேஷனை உருவாக்குனார். யார் பார்த்தீங்கன்னா, ஆதாம் முதல்ல யாரை பெற்றான் பார்த்தீங்கன்னா, காயினை பெற்றான். 2வது ஆபேலை பெற்றான். 3வது யாரை பெற்றான், அடுத்தது எத்தனை பேரை பெற்றிருப்பானோ நிறைய பேரை பெற்றிருப்பான். அவங்களாம் கணக்கு தெரியல, அதெல்லாம் எழுதப்படலை. 3வது அடுத்தபடியாக யாரை பெற்றான், சேத்து என்கிறவனை பெற்றான். சேத்து எப்படிப்பட்டவனா இருந்தான், ஆதாமுடைய சாயலுக்கு ஒப்பாயிருந்தான். ஆதாமுடைய சாயல் எப்படி இருந்தது, தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆதாம் யாருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டான், தேவ சாயலாகவே
ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமுடைய சாயலாகவே சேத்தை பெற்றெடுத்தான். அந்த மனுஷனை கொண்டு சேத்து எப்படி பண்ணோம்னா தேவனுடைய வழியில வளரக்கூடியவர்களா இருந்தாங்க, தேவ குமாரர்களா நடந்தார்கள். அவங்க என்ன குமாரர்கள்? இதுதான் சொல்ற, தேவ குமாரர்களும் ராட்சதர்களும். அவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் இணையக்கூடாதபடிக்கு தேவன் என்ன பண்ண, இவங்களை அவங்க இஷ்டம் போல வாழணும் அவங்கள விட்டுட்டாரு. ஆனா தேவனுடைய வம்சத்தின் வழியை நடக்கும்படி ஒரு சந்ததியை உருவாக்கி நடத்தின்னு வராரு பாருங்க. பல வருஷமாய் நடக்கிறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த குமாரத்திகளோட, ராட்சதருடைய குமாரத்திகளோடு இவர்கள் என்ன பண்ண இணைக்கப்பட்ட, அவங்களிடத்திலிருந்து பெண்ணை எடுக்கவும், இங்க இருந்து பெண்ணை கொடுக்கவும், அவங்களிடத்துல பிள்ளைகளை பெற்றெடுக்கவும், இவங்க இடத்துல பிள்ளைகளை பெற்றெடுக்கவும் சேர்ந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஒரே மனஸ்தாபம். இவ்வளவு நல்லா இவங்களை வழி நடத்தி தேவகுமாரர்கள் என்று இவர்களுக்கு பேர் பெற்று நடந்து வந்த இவர்கள் திடீரென்று இவங்க விருப்பம் போல இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, அந்த ராட்சித வம்சத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் நடந்து கொள்ள தீர்மானம் பண்ணிட்டாங்க, சேர்ந்து கொண்டாங்க. கர்த்தர் அவர்களை பார்க்கும்போது மனஸ்தாபப்பட்டு இனி பூமியிலே மனுஷனை வைக்க கூடாது என்று அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிட்டார். ஒரு மனுஷனையும் இன்னும் பூமியில வைக்கக்கூடாது, இவர்களை அனைவரையும் அழிக்க வேண்டும். முற்றிலுமாய் இவர்களை என்ன பண்ண வேண்டும், முற்றிலுமாய் தரமட்டமாய் ஒரு மனுஷன் கூட பூமியில இல்லாதபடிக்கு அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிட்டாரு. பாருங்க, அப்படியே சொல்றாரு பாருங்க. அவர் என்ன பண்ண, அப்போது நான் சிருஷ்டித்த, 7ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. அப்போது நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கு. எல்லாரையும் ஆண்டவர் அழிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டார். ஏன்னு சொன்னா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்த்தருடைய வழியை விட்டு விலகி அவங்கவுங்க விருப்பம் போல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே தேவனுடைய வழியில நடந்தாங்க. சேத்து என்கிற ஒரு சந்ததியை மறுபடியும் உருவாக்கினார் பாருங்க. ஆதாமுக்கு அடுத்த குமாரனை பெற்றான். முதல்ல காயினை பெற்றான், 2வது ஆபேலை பெற்றான், 3வது சேத்து என்கிற ஒரு குமாரனை அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார் பாருங்க, மறுபடியும் பிறக்க வச்சார். அவங்க தேவனுடையோடு சஞ்சரித்து வந்தார்கள். அந்த வழியில தான் என்ன பண்ணாங்க, ஏனோக்கெல்லாம் தேவனோடு சஞ்சரித்தவர்கள் யாரு பார்த்தீங்கன்னா சேத்துடைய வம்சத்தின் வழியில வந்தவங்க தான் ஏனோக்கெல்லாம் தேவனோடு சஞ்சரித்தான். 360 வருஷம் இருந்தாரு பத்தியா ஏனோக்கு. அவங்களாம் எந்த இது சேத்துடைய வம்சத்துல வந்தவங்க தான். ஏனோக்கு, அப்புறம் மெத்துசாலா, இவங்க எல்லாரும் அந்த வம்சத்தின் வழியாய் வந்தவங்க தான். பார்த்தீங்கன்னா திடீரென்று இந்த ராட்சதர்களோடு இணைக்கப்பட்டார்கள். இது தேவனுக்கு மனஸ்தாபமா இருந்து எல்லாரும் நிக்கரகம் பண்ண வேண்டும் என்று தேவன் தீர்மானம் பண்ணிட்டார் பாருங்க. அப்ப என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. யார் அந்த ஒரு மனுஷன்? நோவா மாத்திரம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனாய் சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லிட்டு பாருங்க. அவன் நீதிமானா இருந்தானாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, நீங்க யாரோடு சஞ்சரித்து வாழ போறீங்க? இந்த உலகத்துல உங்க இஷ்டம் போலவும் வாழலாம், யாரோடு கூட நீங்க இணைந்து கொள்ளலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நீங்க வாழ்கிற வாழ்க்கையில என்றென்றைக்கும் நிலை கொண்டு இருக்கிற வாழ்க்கையை வாழ விரும்புறீங்களா, இல்ல பாதியிலே அந்த வாழ்க்கை முடியணும்னு விரும்புறீங்க? அது உங்ககிட்ட தான் இருக்கு. பாத்தீங்கன்னா இவங்க தேவன் நிலை கொண்டு நடத்தினாரு. எல்லாரும் முற்றிலுமாய் அழிந்து போகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையை தேடிக்கொண்டாங்க. ஆனா ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் 8 பேர் மாத்திரம் என்ன பண்ணாங்க, தேவன் அவர்களை காப்பாற்றினார். எல்லாரும் அழிந்து போனாங்க. ஒருத்தர் கூட நம்ம இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, நோவா வந்து தேவனோடு சஞ்சரித்த நாட்களிலே நோவாவும் அவன் குடும்பத்தார் மட்டும் பிழைத்தார்கள். அப்ப எப்படி பிழைத்தார்கள்? எதை கொண்டு பிழைத்தார்? கர்த்தருடைய கிருபை. யாருடைய கிருபைங்க? கர்த்தருடைய கிருபை. கிருபையை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அது உங்ககிட்ட தான் இருக்குது. கிருபை இன்றைக்கு நீங்க வந்து எப்படிப்பா எல்லாத்திலயும் நீங்க வந்து கரெக்டா நடந்துக்கிறீங்க, எல்லாத்திலயும் ஆக்டிவேட்டா இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்க, என்ன ஒண்ணு உங்களை கேட்கும் போது நீங்க என்ன பண்ணணும், உடனே அங்க பேசுற வார்த்தை ஜாக்கிரதையா பேசணும். எப்படி பேசணும்? இல்லைங்க, எல்லாம் எங்கள் கர்த்தருடைய கிருபை. நான் நிற்பதும் அவருடைய கிருபை, நிர்மூலம் ஆகாதிருப்பதும் அவருடைய கிருபை. காலையிலே அவருடைய கிருபையிலே நான் என்ன பண்றேன், வாழ்கிறேன். அவருடைய கிருபை தாங்க எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்து.
உண்ணவும் உடுத்தி கொள்ளவும் மனுஷருக்கல்ல தயவும் எல்லாம் அவருடைய கிருபைங்க. இன்னைக்கு 3 வேளை நல்ல ஆகாரத்தை சாப்பிட்றோம், அவருடைய கிருபை. நல்ல உடைகளை உடுத்தி கொள்றோம், அவருடைய கிருபை. போகிற இடத்துல எல்லாம் மனுஷனுடைய கண்களிலே தயவு கிடைக்குது, அது அவருடைய கிருபை. வழியே இல்லாததுல வழியை உண்டாக்குகிறது அவருடைய கிருபை. அந்த கிருபையில வாழ்கிறேன் அப்படி நீங்க சொல்லணும். நீங்க நம்ம தாய் தகப்பனையா நம்ம முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை பத்தி நீங்க பேசுவீர்கள்னு சொன்னா, அப்ப கிருபையை நீங்க தள்ளிட்டு உங்களுடைய காரியத்தை நீங்க மேன்மைப்படுத்துகிறதுக்கு முன்ன வரும்போது அது கர்த்தருக்கு விசனமா இருக்கிறது. கர்த்தரை நீங்க என்ன பண்ண துக்கப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. நம்ம எல்லாவற்றிலும் யாரை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும்? கர்த்தருடைய கிருபையை குறித்து மேன்மைப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. நோவாவையும் அழிச்சிருக்கலாம், தேவன் அழிக்கல. ஏன் அழிக்கல? அவன் ஒருவன் மாத்திரம் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான், உத்தமனாய் நடந்தான், நீதிமானாய் நடந்தான். அதனால கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது பாருங்க. அப்ப எல்லாரும் நாங்க எல்லாரும் பாவம் செய்து அந்த ராட்சித மனிதர்களோடு இணைந்து இந்த பூமியில தேவனுக்கு விரோதமாய் நடந்தனால ஆண்டவர் எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுது பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாம் புத்தகம் 39ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 39ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிங்க பார்ப்போம். 39 21 படிங்க. 21 கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவற்றையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்ததெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடே இருந்தபடினாலும் அவன் அதை செய்தானோ, அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. போதும், நிறுத்துங்க. பாருங்க என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபையை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அப்ப இவன் எங்க இருக்கிறான்? யோசேப்பு எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலை. எதுக்கு என்ன பண்ணாரு? யோசேப்பு சிறைச்சாலையில போனாரு. என்ன தேச துரோகம் பண்ணாரு? ஏன்னா சிறைச்சாலையில வைக்கிறது உலக மனிதர்கள், அரசாங்கம் தான் சிறைச்சாலையில கொண்டு போய் வைப்பாங்க. அப்ப அரசாங்கத்துக்கு விரோதமா தேச துரோகம் பண்ணாரா, இல்ல மக்களுக்கு ஏதாவது நீதிகேடு ஏதான காரியத்தை பண்ணானா? அந்த மனுஷன் என்ன பண்ணாரு? எதனால அது அப்படிப்பட்ட காரியத்தை பண்ணினவனுக்கு தேவன் சிறைச்சாலையில போய் உதவி செய்யறாரு. அரசாங்கம் இவனுக்கு தண்டனை கொடுத்துக்குது, ஆனா கர்த்தர் போய் அவனுக்கு உதவி செய்யறாரு. இது எப்படிப்பட்ட ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் யோசிக்கலாம். என்ன ஒரு கேடு செஞ்சாரு யோசேப்பு? அந்த கேடு செஞ்ச மனுஷனுக்கு சிறையில இருக்கிற கைதியை போய் பார்க்க போகிறாருப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிப்பாங்க இல்லையா? அப்ப என்ன ஒரு கேடு செஞ்சாரு பார்த்தீங்கன்னா, ஒரு கேடுமே செய்யல இந்த மனுஷன். என்ன பண்ணாரு? ஒரு கேடும் செய்யல. என்ன கேடு செஞ்சாருன்றத நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. யார் கேடு செஞ்சத? இந்த மனுஷன் கேடு செஞ்சாரா, இல்ல வேற ஒருத்தங்க கேடு செஞ்சாங்கன்னா? அபாண்டமாய் இவன் மேல பழி சுமத்தப்பட்டு இவனுக்கு என்ன பண்ணாங்க? இவனை கொண்டு போய் சிறைச்சாலையில கொண்டு போறாங்க. ஒரு குற்றமும் செய்யல, ஒரு தவறும் செய்யல, ஒரு கேடும் செய்யல, யாருக்கும் எந்த கேடும் செய்யல. இவன் இந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய மனுஷன். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேடு வருமா? பாருங்க, மனுஷன் மூலமாய் கேடு வரும், ஆனா தேவன் மூலமாய் நன்மை வரும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப மனுஷன் மூலமாய் கேடு வந்தது பாருங்க. என்ன கேடு வந்தது பாத்தீங்கன்னா, 7ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானுடைய மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சைனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளை யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புவித்திருக்கிறாரே. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லையே. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேற ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, யோசேப்பு எங்கே கொண்டு போய் விடப்பட்டார் என்று பார்த்தீங்கன்னா, யோசேப்பு நல்ல தேவனுடைய வம்சத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புடைய பிள்ளை 12 பிள்ளைகள் யாக்கோப்புக்கு. அந்த 12 பிள்ளையில எத்தனாவது மகன் இவர்? 11வது மகன். 11வது மகன் நல்ல ஒரு குடும்பத்துல தேவனுடைய வம்சத்துல பிறந்தவர் தான் இவர். எபிரியர் மனுஷன். இந்த மனுஷன், இப்படிப்பட்ட மனுஷன் தன்னுடைய சகோதரனாலே போராமை கொண்டு தன் சகோதரர்கள் இவனை கொண்டு போய் எகிப்தியருக்கு விற்று போட்டார்கள்.
இவனுக்கு எகிப்தியர் கையில விற்று போட்டதுனால எகிப்தியர் இவனை கொண்டு போய் அடிமைத்தனம் படுத்தி போர்த்திபான் என்கிறவன் விலை கொடுத்து வாங்கி போய் தன் வீட்டிலே வேலைக்காக வச்சிருக்கிறான். போர்த்திபான் எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு தலைவனாக இருந்த போர்த்திபான் கையிலே இவன் விலை கொடுத்து, போர்த்திபார் என்கிற விலை கொடுத்து யோசேப்பை விலை கொடுத்து வாங்கி தன்னுடைய வீட்டு வேலைக்கும் தன்னுடைய அலுவலக வேலைக்கும் என்ன பண்ணான் பார்த்தா யோசேப்பை அந்த சில வேலைக்காக வைத்திருந்தான். எல்லா வேலையும் இவன் கையில ஒப்பு கொடுக்கும்போது எல்லா வேலையும் நேர்த்தியமாய் செய்யக்கூடியவனா இருந்தான். பாருங்க, அப்படித்தான் சொல்றான் பாருங்க. என்னுடைய எஜமான் எல்லா வேலையும் என் கையில கொடுத்துக்கிறாரு, எல்லாரிலும் என்னை பெரியவனாக வைத்திருக்கிறாரு. ஏன்னா எதை செய்தாலும் கர்த்தருக்கு பயந்து உண்மை உள்ளவனாய் செய்கிறவனா இருந்தான். எந்த வேலை கொடுத்தாலும் அதை எப்படிப்பட்ட ஒரு கீழ்மட்டமான வேலையா இருந்தாலும் சரி, உயர்வான வேலையா இருந்தாலும் அதை உண்மையாய் செய்கிறவனா இருந்தான், உத்தமனாய் செய்கிறவனா இருந்தான். என் எஜமான் என் தேவன் என்னை பார்க்கிறாரு, அவர் பார்வையில நான் உண்மை உள்ளவனாய் இருக்கணும் என்று சொல்லி அப்படிப்பட்ட உண்மை உள்ளவனாய் என்ன இருந்தான் பார்த்தீங்கன்னா, உண்மை உள்ளவனாய் வேலை செய்கிறவனாய் இருந்தான். இப்படி இருக்கும்போது எஜமான் பார்க்கிறாரு, போர்த்திபார், யோசேப்பு நிமித்த கர்த்தர் நம்ம வீட்டை ஆசீர்வதித்திருக்கிறாரு. எவ்வளவு காலம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம வீட்டுல இருந்ததில்லை. இவன் நிமித்தம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க. ஏன்னா இவன் கர்த்தரை பத்தி இந்த மனுஷனுக்கு தெரியாது. இவன் பாத்தீங்கன்னா இந்த யோசேப்பை சில விக்கிரகங்கள்லாம் அவங்க வீட்டில் இருக்கவன் அவங்க இதெல்லாம் வணங்க சொல்லும் போது நாம் சொல்லுவோம் இப்படிப்பட்ட நான் கடவுள் எல்லாம் நான் வணங்க மாட்டேன், எங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் தான் என் ஆபிரகாமின் தேவனாகிய என் கர்த்தர், அந்த கர்த்தரை தவிர நாங்கள் வணங்க மாட்டோம், அந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு சொல்லும்போது இவன் எப்போ பார்த்தாலும் வாயில கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்ன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த வார்த்தை இந்த போர்த்திபான் வாயிலும் வந்துடுச்சு. எப்பா, நீ வந்த நாள் முதல் கொண்டு என் வீடு ஆசீர்வாதமா இருக்குது, அதனால எல்லா காரியத்தையும் உன் கையிலேயே கொடுத்துறேன், நீயே பார்த்துக்கோ. நான் டைனிங் டேபிள உட்காந்து சாப்பிட்ற வேலை தான் என் வேலை, மற்றது எல்லாம் உன் கையில கொடுத்துறேன். நீ தான் இந்த வீட்டுக்கு என்ன இருக்கிற லீடர்ஸ், உன்னை ஒரு தலைவனாக நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போர்த்திபார் எல்லா வேலையும் கையில கொடுத்து எல்லா வீட்டில் இருக்க எல்லா காரியத்திலும் பெரியவனாய் வைத்து கொண்டிருக்கிறான். ஆனா என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, யோசேப்பு போர்த்திபாருக்கு ஒரு மனைவி, அவருடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அந்த அம்மா எப்போதும் இவனையே வாட்ச் பண்ணின்னு இருக்கிறாங்க. கண்ணோட்டை இவன் மேல ஒரு கண்ணை வச்சு இவன் மேல ஒரு ஆசையான ஒரு இச்சை உணவு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எப்படி நடக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கலாம் இதுதான் பிசாசு என்ன பண்றான்னா தந்திரமாய் செயல்படுத்துவான். சோதனைன்னு சொல்றேன் இல்லையா, இதுதான் ஒரு பெரிய சோதனை. பிசாசு தந்திரமா என்ன பண்ணுவான், எப்படியாவது இவன் திட்டத்தை அழிக்க வேண்டும். கர்த்தர் இவனை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமான்றீங்க? ஆமா, உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. யோசேப்பை கொண்டு எப்படி ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு, அதே மாதிரி நம்மளை கொண்டு தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க சோதனை வரும்போது சோர்ந்து போவாதீங்க. கர்த்தர் அதுல இருந்து நம்மளை விடுவித்து நம்மளை உயர்ந்த ஸ்தலத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவார். அப்ப யோசேப்புக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை வருது பாருங்க. என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, யோசேப்பு போர்த்திபாருடைய மனைவி எப்பொழுதும் இவன் மேல கண்ணை வைத்து இவனை எப்படியாவது தன்னுடைய வசப்படுத்திக் கொள் வேண்டும் என்று திட்டமிட்டு இரவும் பகலும் இதே நோக்கமா இருக்கிற அந்த பெண்ணு. ஆனா யோசேப்பு கிட்ட இப்படியே இருக்கும்போது அந்த அம்மா பாத்தீங்கன்னா சொல்றாங்க, நீ என்னோடு நீ சயனிக்க வேண்டும் என்று சொல்லி அவள் அவனை நோக்கி கூப்பிடும் போது, அப்போது யோசேப்பு சொல்றாரு, இல்ல, எஜமானுடைய மனைவியாகிய நீங்க என் எஜமானுடைய மனைவி, என் தாய்க்கு சமம் என்று சொல்றான். நீங்க என் தாய்க்கு சமம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா அதெல்லாம் என்ன பண்ணல, பொருட்படுத்தல பாருங்க. இல்ல எங்க வீட்டுக்காரர் இல்லாத நேரத்தில் நீ என்னோடு இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மா பலவந்தப்படுத்துறாங்க பாருங்க. பலவந்தப்படுத்தி இவனை எப்படியாவது இவனை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இவனை பலவந்தமா இவனை என்ன பண்ணும், அவளுக்கு வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு இவனை பிடிச்சி இழுக்கிறான் பாருங்க. இழுத்து உடைகளை பிடிச்சு தன் போட்டு இருக்கிற வஸ்திரங்களை பிடிச்சு இழுக்கும் போது என்ன நடக்குது பாத்தீங்கன்னா பாருங்க, அவன் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள்ளே போனானாம். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டிலே இல்லை. அப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடு சைனி என்றான். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போயிட்டான். என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, தன் உடைகளை பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க தான் என்ன பண்ணுவாங்க, பெண்களுடைய புடவை பூச்சி இழுக்குது, வஸ்திரங்களை பூச்சி இழுக்குது, பெண்களை தான் நம்ம ஆண்களை தான் பார்த்துருக்கோம். இங்கே ஆப்போசிட்டா நடக்குது பாருங்க. ஆண்கள் தான் என்ன பண்ணுவாங்க, பலவந்தமாய் பெண்களுடைய உடைகளை இழுத்து கற்பழிக்கிறது,
பலவந்தப்படுத்தி இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறத நம்ம பார்த்துக்கோம். ஆனா இந்த இடத்துல யார் பண்றாங்க பார்த்தியா, இந்த அம்மா இவனை பலவந்தமா இவனுடைய உடையை பிடிச்சி இழுத்து என்ன பண்றாங்க, பலவந்தப்படுத்துறாங்க. இவன் என்ன பண்ணான், எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிக்க வேண்டும் என்று தன் போட்டு இருந்த அந்த வஸ்திரத்தை அந்த அம்மா கையில விட்டுட்டு ஓடிட்டான் பாருங்க. வெளியே ஓடும்போது என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்ட போது அவள் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, அப்படியே டாபிக்கை திருப்புறா பாருங்க. இவள் தான் எல்லாவற்றுக்கும் இவனை எப்படியாவது இவனை பலவந்தமா இவனோடு உடல் கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணின இவன் இணங்காத பட்சத்துல என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அப்படியே என்ன பண்ணிட்டான், அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் நோக்கி கூப்பிடுறா பாருங்க. அவள் தன் வீட்டு மனிதர்களை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேயர் மனுஷன் நம்மிடத்திலே சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்கு கொண்டு வந்தாரே, அவன் என்னோடு சைனிக்கும்படி என்னிடத்தில் என்ன பண்ணானா, என்னிடத்தில் நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்ட உடனே ஓடிட்டான். அப்பவே என்ன பண்ண, டாபிக்கை திருப்புறாவ. எல்லாரையும் அக்கம் பக்கத்துல கூப்பிட்டு, பாருங்க, எபிரேயர் மனுஷனை எங்கிருந்து இவனை கூட்டுன்னு வந்தா தெரியல. அவங்க வீட்டுக்கார மேல பழிய போடுறான். எங்கிருந்து இந்த மனுஷனை விலை கொடுத்து வாங்கி வந்தா தெரியல. இவனை விலை கொடுத்து வாங்கி நம்மள வீட்டு அதாவது இவன் தகாத மனுஷனை கொண்டு இந்த எபிரேய மனுஷன் என்ன பண்ணான் தெரியுமா, என்னிடத்துல என்னை கற்பழிக்கும்படி என்னோட என்ன பண்ணானா, அவன் என்னை பலவந்தம் படுத்தினான் என்று சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அப்படியே பழி அவன் மேல போட்டுட்டான் பாருங்க. ஆனா என்ன நடந்தது, முழுக்க வேற மாதிரி நடந்தது. இவ அப்படியே என்ன பண்ண, இவளுக்கு அந்த கையில இருக்கிற உடையை வைத்து கொண்டு அவன் என்னை கற்பழிக்க வந்தான். அவனை அடிச்சு அவன் உடையை பிடிச்சி இழுக்கும் போது அவன் தன் சட்டையை விட்டுட்டு வெளியே ஓட்டான். எங்கிருந்து நம்ம பிடிச்சா மாட்டிக்க போறோமோ சொல்லி அவன் தப்பித்து ஓடிட்டான் என்று சொல்லி அப்படியே டாபிக்கை திருப்புறா பாருங்க. நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்துல விட்டு வெளியே ஓடி போய் விட்டான் என்றார். யார் பார்த்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம்? யார் பார்த்துக்கிட்டு இருக்குது சொல்லுங்க? கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. வேற யாரும் பார்க்கல, ஒருத்தர் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நடந்தது எல்லாவற்றையும். என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படிமா என் தாயாரே, இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்யக்கூடாது. கர்த்தர் என்னை கொண்டு ஒரு திட்டத்தை வச்சுதான் எவ்வளோ மனிதாபிமானமா சொன்னான். அந்த அம்மா கேட்கல, நீ இல்லை, நீ பண்ணிதான் ஆகணும் என்னோடு. ஆனா அவன் இடம் கொடுக்கலன்னு சொல்லி அவனை பலவந்தப்படுத்தினது இந்த அம்மா. ஆனா அப்படியே டாபிக்கை திருப்பி ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அப்படியே அவன் மேல பழிய சுமத்தி, புருஷன் எங்கேயோ போய்கிறார். புருஷன் பொருத்திப்பார் எங்கேயோ போய்கிறார் பாருங்க. அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்திலே வைத்து ஒரு அடையாளமா அந்த வஸ்திரத்தை அப்படியே வச்சுக்கிறாங்க அந்த அம்மா. இந்த அம்மா மேல பழிய வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மேல பழிய சுமத்துவதற்காக அவன் வஸ்திரத்தை விட்டு ஓடினாலே, அவன் சட்டையை விட்டு ஓடினான் பாருங்க. அது அப்படியே ஒரு அடையாளமாக கையில வைத்து கொண்டு புருஷன் வர வரைக்கும் இந்த காட்டணும் சொல்லி உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஊர் மக்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை செய்கிறவ எல்லாரும் இவன் மேல பழிய சுமத்தினது நிமித்தம் எல்லாரும் என்ன பண்றாங்க, காத்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்திலே வைத்திருந்து அவனை நோக்கி, நீ நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேயர் வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். என்ன பண்றாங்க, தகுதி இல்லாத அந்த மனுஷன் என்னை தன்னை இணைக்கும்படி அவன் என்னிடத்துல வந்தான் என்று சொல்லி அந்த அம்மா என்ன பண்ண, அபாண்டமாய் அவன் மேல பழிய சுமத்தும் போது போர்த்திபார் கேட்டு என்ன பண்ணார் பார்த்தீரா பாருங்க. அப்போது சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போயிட்டான். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகள் அவனுடைய எஜமான் கேட்டபொழுது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையினால் காவலிலே வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தார்கள். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். எங்க கொண்டு போய் போட்டாங்க? ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்க. என்ன தவறு செஞ்சான் சொல்லுங்க? தவறு என்ன செஞ்சானா? ஒண்ணுமே செய்யல. என் கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை நான் செய்ய மாட்டேன். பாவத்தை விட்டு விலகி ஓடுறது யாரு? பாவம் ஓடணுமா நீங்க ஓடணுமா? நம்ம தான் ஓடணும். பாவத்தை விட்டு விலகி ஓடுவது உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க ஒரு இடத்துல உட்காந்து கேவலமான வார்த்தைகளை பேசுறாங்கன்னா அந்த இடத்துல உட்கார்றதும் உட்காரக்கூடாதுங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. உட்கார்ந்து கேட்டீங்கன்னா அது உள்ள போயிடும், உங்களுக்கு இருதயத்தில் நிரம்பிடும். இந்த மனுஷன் பாவத்தை விட்டு விலகி ஓடணும். இவனை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க. எத்தனை பேர் ஒன்னாலும் தேவனுக்கு நமக்கு விரோதமா எழும்பட்டோம், கவலையே படாதீங்க. தேவன் நமக்கு இருக்கிறார். யார் மேல நீங்க அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிறீங்க?
எப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரத்துக்குள்ள வாழ்கிறீங்க? கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது என்பதை மறக்காதீங்க. இங்க என்ன நடந்தது பாருங்க. சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டாங்க. யோசேப்பின் எஜமான் அவனை கொண்டு போய் சிறையில போட்டான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபையை வைத்து, யார் மேல கிருபை வைத்தாராம்? கவனிக்கிறீங்களா? எனக்கு எல்லாரும் சதி பண்ணிட்டாங்கங்க, இந்த உலகமே எனக்கு பிடிக்கலங்க, சீக்கிரம் செத்து போலான்னு நான் நினைக்கிறேன், வாழவே எனக்கு பிடிக்கலங்க. இல்லைங்க, தப்பான வார்த்தைங்க உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல மேலான காரியத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதனால சில உபத்திரங்கள் வரும், சில சோதனைகள் வரும், சில போராட்டங்கள் வரும். ஆனாலும் உங்களுடைய விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது? விட்டு விலகாதபடிக்கு தேவனுடைய கிருபை நம்மோடு இருக்கிறது என்பதை நினைத்து ஒவ்வொரு நாளும் என் தேவனுடைய கிருபை என்னை விட்டு விலகாது. எல்லாரும் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னை வெறுக்க மாட்டார். இயேசு கண்டிப்பாக எந்த இடத்துல பாதாளத்திலே கொண்டு போய் நம்மளை போட்டாலும் தேவன் வருவார். மரண இருளில் பள்ளத்தாக்கில நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். தேவரீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கணும் பாருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. யோசேப்பு கொஞ்சம் கூட கவலைப்படல, பயப்படல. எஜமானங்கிட்ட சொல்லியிருப்பான். எஜமானன் தன் மனைவி சொல்லை தான் கேட்டு என்ன பண்ணாவ? சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டுட்டான். என் மனைவி மேலே நீ கை வைக்கிறியா? உன்னை என் புள்ள மாரி நான் வளர்த்தினேன், உனக்கு எல்லாம் செஞ்சினேன், உனக்கு முதலிடம் கொடுத்தினேன், உன்னைதானே எல்லா வீட்டுக்கும் நான் லீடரா வச்சிருந்தேன், எல்லாத்துக்கும் தலைவனாக நான் உன்னை ஏற்படுத்தினேன். அவனும் பார்த்தீங்கன்னா அவனும் வந்து நம்ம என்ன பண்ணிட்டான்? நம்பிட்டான் பாருங்க. புருஷன் மனைவி சொன்னதை நம்பிட்டான். ஆனா என்ன நடந்தது? எத்தனை பேர் ஒன்னாலும் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் பயப்படாதீங்க. தேவனுடைய கிருபை உங்களோடு இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்குது. அததான் சொல்றார். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்ட யாவையும் யோசேப்பின் கையிலே ஒப்பிவித்தான். அங்கே அவர்கள் செய்வதை எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவே இல்லையாம். எதை செய்தாலும் வாய்க்கப்படுகிறதாம். அப்ப எதை செய்தாலும் எப்படி வாய்க்குதுன்னா கர்த்தருடைய கிருபை இருந்தாதான் வாய்க்கும். யாருடைய கிருபை இருந்தா வாய்க்கும்? எதை செய்தாலும், நீங்க செய்கிற சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும், எதையெல்லாம் கையிட்டு செய்கிறீங்களோ அத்தனையெல்லாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியம் வாய்க்கணும்னா கர்த்தருடைய கிருபை உங்க கூட இருக்கணும். யாருடைய கிருபை உங்க கூட இருக்கணும்? ஆமா. அப்ப கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்குதா இல்லையான்றத நீங்க செய்யும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும். என்னப்பா எவ்வளவு நாள் செஞ்சாலும் இதுக்கு ஒரு முடிவே கிடைக்கலையே, செய்ய இது என்னாவது ரிஜெக்ட் ஆகிக்கினே இருக்குது, இது தோல்வி அடைஞ்சிக்கினே இருக்குது. அப்ப கர்த்தருடைய கிருபை உங்களுக்குள்ள இல்லாத பட்சத்துல அந்த இப்படிப்பட்ட காரியம் நடக்குதுன்றதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்தால் நீங்க செய்வதை எல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க பக்கத்துல வந்து பாசுங்க, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? யாருடைய கிருபை உங்களோடு இருக்கணும்? கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கணும். அந்த கிருபை உங்களுக்குள்ள இருக்கிறதா இல்லையான்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை வந்து நீங்க போயிட்டு எங்க போய் நான் கண்டறிவேன், இதை எங்க போய் நான் தெரிந்து கொள்ள, எங்கேயும் நீங்க போக வேண்டாம். எங்கேயும் போய் நீங்க யார் இடத்துலையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டாம். நீங்க செய்யும் போதே உங்களுக்கே நல்லா தெரியும். என்னால உறுதியா சொல்ல முடியும், நான் எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தர் என்னோடு இருந்து எனக்கு செய்ய வைக்கிறத என்னால உறுதியா உங்களுக்கு நான் சொல்ல முடியும். பாருங்க, ஏன்னு சொன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலெல்லாம் நான் செய்து கொண்டு வருகிற காரியத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும் போது கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவருடைய கிருபை என்னை நடத்துது என்பதை என்னால உறுதியாய் சொல்ல முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட கிருபை உங்க கூட இருந்தால் கண்டிப்பா நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசேப்பு செய்வதெல்லாம் என்ன ஆச்சான்? சொல்லுங்க, வாய்த்தது என்று வேதம் சொல்லுது. யோசேப்பு செய்வதெல்லாம் வாய்த்ததான். சிறைச்சாலையின் தலைவன் அதை குறித்து எதையுமே விசாரிக்கலாம். யோசேப்பு, நீ எதை செய்தாலும் வாய்க்கும்பா, என்னாண்ட நீ வந்து என்ன பண்ண வேண்டாம், நீங்க என்னாண்ட வந்து எந்த இதுவும் கேட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. நீ கேட்காமலே நீ என்ன விரும்புதையோ அதெல்லாம் செய். நீ செய்வது எல்லாமே எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்குது. அதனால நீ செய்வதெல்லாம் வாய்க்கிறபடினால இந்த இடத்துல நீ தான் எல்லாத்தையும் எடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை உன் கையில ஒப்பு கொடுக்கணும். சிறைச்சாலைவன் தலைவன் கண்களிலே தயவு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். அந்த இடத்துல பாவம் செய்திருப்பான் என்று சொன்னால் கண்டிப்பா கர்த்தருடைய கிருபை அவனை என்ன பண்ணியிருக்காது? கர்த்தருடைய கிருபைக்குள்ளே இருந்து அவன் விலக்கப்பட்டவனாயிருப்பான். கர்த்தருடைய கிருபை அவனுக்குள்ளே நிலைத்து நின்று இருக்காது. அப்ப இந்த பூமியில நீங்க வாழுறீங்க. நம்ம ஆதியாம் புத்தகத்துல பார்த்தோம், பார்க்கறதெல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? ஏமாந்து போகக்கூடாது இல்லையா?
எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணாது, வெளுத்ததெல்லாம் பால், பார்க்கறதுலாம் வெள்ளையா இருக்குதுங்க. பார்த்துக்கிறீங்களா? இது பார்த்துக்கிறீங்களா? ஏதோ அது பெனாயிலா? பெனாயில் பார்த்தீங்கன்னா பால் மாரியே இருக்கும் இல்லையா? பார்க்கறதுக்கு வெள்ளையா, பெனாயில் வெள்ளையா தான் இருக்கும். ரெண்டு பாட்டிலையும் ஊற்றி வச்சிங்கன்னா, நீங்கள் ஊற்றி வச்சுட்டு உங்கள் கண்ணை கட்டி திருப்பி விட்டுட்டு எது பாலுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கே தெரியாது. 2 பாட்டிலையும் எது பாலுன்னு, ஆனால் வாசனை வச்சு கண்டுபிடிக்கலாம். வாசனை மோந்து பார்க்காத உங்களால் சொல்லணும்னா சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாம் நல்லது சொல்லி ஏமாந்து போகாத அளவுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. விசுவாசிக்கிறீங்களா? எதை குறித்தும் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். பாருங்க, என்னென்னு சொன்னால் கர்த்தருடைய கிருபையில வாழ்கிற நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்க, எனக்கு ஒரு சகோதரர், எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு இந்த லேண்டு பிஸ்னஸில் பண்ணுற ஒருத்தர் இருந்தார் பாருங்க. அவர் இப்பயும் இருக்கிறாரு, அப்பயும் அந்த பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல நான் நிறைய பேருக்கு இடம் வாங்கி கொடுக்குறேன், நிறைய இதெல்லாம் பண்ணுறேங்க, எல்லாருக்கும் பண்ணுறேன், வாங்குவேன், ஒரு ரேட்டுக்கு வாங்கி ஒரு நல்ல ரேட்டுக்கு நான் விற்பேன், அவங்கக்கிட்ட ஒரு ரேட்டு சொல்லிட்டு நான் இஷ்டம் போல் சில ரேட்டுக்கு நான் விற்பேன்னு. அப்படி இப்படி நான் பண்ணுவேன். சப்போஸ் அதில் பாவமான காரியம் ஈடுபட்டால் கூட நான் உடனே அந்த பாவத்துக்கு ஏற்ற ஒரு பரிகாரத்தை நான் செஞ்சிருவேங்க அப்படின்றார். என்ன பரிகாரம் செய்வீங்கன்னு சொல்லி அதையும் சொல்கிறாரு. என்ன பரிகாரம் செய்வீங்கன்னு கேட்டால், இங்கே இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நான் அன்னதானம் போட்டுருவேன். அன்னதானம் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் ஒரு 100 பேருக்காக ஒரு அன்னதானம் போட்டு பாவத்தினுடைய பரிகாரத்தை நான் தீர்த்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. பாவத்துக்குரிய பரிகாரத்தை அவர் செஞ்சிருவாராம். ஒரு 3 கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு 50 பேருக்கு, இங்கே ஒரு 50 பேர், அங்கே ஒரு 50 பேருக்கு அன்னதானம் போட்டு நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்குரிய வீட்டில் சேகாதபடிக்கு நான் செஞ்சிருவேன் அப்படின்றாரு பாருங்க. இது பாவத்துக்கு பரிகாரம், இதை செய்வேன் சொல்லி என்ன செய்வாராம்? அன்னதானம், அவர் செய்கிற அக்கிரம அநியாயத்துக்கெல்லாம் என்ன ஈடு கட்டுறாரு பார்த்தீங்கன்னா, தான தர்மம் பண்ணி ஈடு கட்டிடுவாராம். பரிகாரத்தை செஞ்சிருவேன் சொல்றாரு. இதெல்லாம் தேவனுடைய பார்வையிலே நீதியா இருக்கிறதா? கண்டிப்பா நீதியே கிடையாது. நீ இஷ்டம் போல அக்கிரம அநியாயம் பண்ணுவ, உன் விருப்பம் போல நீ என்ன பண்ணுவ, உனக்காக என்ன பண்ணுவ, சுயமாய் தேவையானதெல்லாம் நீ செய்வ. அப்புறம் வேணும் நீ என்ன பண்ணுவ, அதுக்கு உண்டான பரிகாரத்தை செய்கிறேன்னு சொல்லி 10 பேர், 20 பேர், 50 பேருக்கு தான தர்மம் பண்ண என்ன போட்டு நீ புண்ணியம் நினைச்சுக்கிற. அதெல்லாம் என்னுடைய பார்வையில நீதி கிடையாது, அழுக்கும் கந்தயமா இருக்கிறது இல்லையா? தேவனுடைய பார்வையில அதெல்லாம் அழுக்கும் கந்தயமா இருக்குது. இன்னைக்கு அநேக பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, நான் தான தர்மம் பண்ணா என் வீட்டில புண்ணியம் சேரும், என் வீட்டில நன்மை சேரும். இல்லை பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து பாவம் புண்ணியத்தை நம்ம என்ன பண்ண, புண்ணியத்தை சேர்த்துக்கொள்ளலாம். இல்லை, இதெல்லாம் தேவனுடைய பார்வையில அழுக்கும் கந்தயமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லை பாருங்க, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணும், தேவனுடைய வழியின்படி நடக்க வேண்டும், பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும், கர்த்தருடைய கிருபையில நிலை கொண்டு நிற்க வேண்டும். கர்த்தர் நமக்கு இந்த வேத புத்தகத்துல எப்படி நடக்கணும், நியாயப்பிரமாணத்திலிருந்து நமக்கு அநேக காரியங்களை என் கற்பனையின்படி வாழும்படி தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் பாருங்க. நம்ம எடுத்துக்கொள்வோம். இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கலாம் வாங்க. நாம் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க கலாத்தியரின் புத்தகம், கலாத்தியரின் நிருபத்துக்கு வாங்க. 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 1:15 படிங்க. இவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது பாருங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில இருந்த முதல் என்னை பிரித்து எடுத்து தம்முடைய கிருபையினாலே அடைத்த தேவன். எங்கிருந்து தேவன் என்ன பண்ணாராம்? தன் தாயின் வயிற்றில பிறந்த முதல் என்னை பிரித்து எடுத்து தம்முடைய கிருபையினாலே அடைத்த தேவன். எதுல அடைத்தாரா அவரு? சொல்லுங்க, எப்படி அழைத்திருக்கிறாரு? கிருபையில அழைத்திருக்கார். தாயின் வயிற்றில இருக்கும் போதே என்னை பிரித்து எடுத்து கிருபையினாலே அழைத்த தேவனுக்கு சோத்திரம். அவரை பத்தி நம்ம பார்க்கணும்னா பாருங்க, நிறைய அவரை பத்தி நான் சொல்றேன். எப்படி நம்ம வாழ்கிறோம் என்று சொன்னால், எதுல நீங்க எப்படிப்பட்ட ஒரு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை அப்படியே படிக்க, பக்கத்துல இருந்து பாருங்க. பிலிப்பியர் 3:4 படி. இத்தனை பாடுகளையும் பாருங்க. இவர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத பாருங்க. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் 3:4 இருந்து படிங்க. இத்தனை பாடுகளையும் தப்பா படிக்கிறேன். பிலிப்பியர் 3:4 சொல்றேன். மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால், பாருங்க அவர் சொல்றாரு, பிலிப்பியர் 3:4 சொல்றாரு, மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். படிங்க, எடுத்துட்டீங்களா? மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யாமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன்,
பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளையோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். போதும். பாருங்க என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இந்த மனுஷன் எப்பொழுதும் இவர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசேயன் பாருங்க, இவர் எப்பொழுதும் வேதத்தை நன்றாய் முற்றிலும் அறிந்தவர். வேத புத்தகத்தை அறிந்து இவரை போல வேத புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்ற அளவுக்கு பேசுகிறவர் இவர் என்ன பார்த்தீங்கன்னா, இதையே மேன்மைப்படுத்தி இதையே பெருமைப்படுத்தி இதையே தன்னுடைய படிப்பை பெருமைப்படுத்துது. வேதத்தை குறித்து நான் நன்றாய் படித்தவன், எல்லாம் அறிந்தவன், ஜபம் பண்ணுறதுல தேறினவன், வேதம் வாசிக்கிறதுல தேறினவன். பரிசேயன்ல பார்க்க போனா என்ன போல பரிசேயன் ஒருவனும் இல்லை. அதாவது உபவாசத்துல நான் கரெக்டா முறைப்படி உபவாசம் இருக்கிறேன், எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்தி இப்படியே இருந்தார் பாருங்க. இந்த மனுஷன் இப்படிப்பட்ட இந்த மனுஷன் அறிந்து கொண்டாரு. இதெல்லாம் எதுக்கு ஒப்பா இருக்குதான்? குப்பைக்கு ஒப்பா இருக்குதான் இந்த பெருமைலாம். அதை சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். அதாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பிறந்த 8ஆம் நாள்ல கொண்டு போய் ஆண் பிள்ளைகளை விருத்த சேதனம் பண்ணி ஆகணும். தவறாம எங்க அப்பா அம்மா என்னை 8ஆம் நாள்ல கொண்டு போய் ஆலயத்துல கொண்டு போய் என்னை விருத்த சேதனம் பண்ணாங்க. இதுல நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? தேறினவன் இதுல அப்படின்றாரு. தேறினவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான். அதாவது பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவன் நான். எபிரியரும் மனுஷன் நான். எபிரியர் மனுஷரில் பிறந்த எபிரியன். நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் நான். எல்லாவற்றிலும் வேதத்தை நன்றாய் பரிசோதித்து அறிந்து தேறினவனாய் இருக்கிறவன் நான் அப்படின்றாரு. பரிசேயன் நான். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நான். நியாயப்பிரமாணத்தின்படி நீதியின்படி குற்றச்சாட்டப்படாதவன். அதாவது தேவனுக்கு விரோதமா யாராவது இந்த உலகத்துல நான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய வம்சத்தை தேவனுக்கு தேவன், நான் தான் தேவன் என்று அப்படி சொல்றவங்களை கல்லால் அடிச்சு கொல்லணும். இது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இருக்குது பாருங்க, மோசேவின் சட்ட புத்தகத்தில் இருக்குது. அதன்படிதான் நான் என்ன பண்ணேன், இயேசு தேவனுடைய குமாரன் சொல்லும் போது நான் ஏத்துக்கல. ஏன்னு சொன்னா, தேவனுக்கு விரோதமா யாரோ ஒருத்தன் எழுப்பி நான் தேவனுடைய குமாரன் சொன்னான். அப்படிப்பட்டவனை ஆராதிக்கிறவனெல்லாம் நம்ம துன்பப்படுத்த வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று பக்தி வைராக்கியத்துக்குரியவனா இருந்தேன். ஆனா அப்புறம்தான் தெரிந்தது, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று எனக்கு தேவன் வெளிப்படுத்தின பிறகு இவர் சொல்றாரு பாருங்க, பக்தி வைராக்கியத்தின்படி நான் அப்படி இருந்தேன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மையாக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் எனக்கு தெரியாது, இதைதான் நான் உயர்ந்து மேன்மைப்படுத்தி இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா இப்ப தெரியுது. என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாம் குப்பைக்கு ஒப்பானது. நம்ம படிக்கிறது நல்லது, நம்ம படிப்பை வாங்கிட்டு அந்த டிகிரியை வாங்கிட்டு அந்த டிகிரியை மேன்மைப்படுத்துவது தப்பு. டிகிரியை வச்சுக்கின்னு நான் அத்தனை டிகிரி வாங்கியிருக்கிறேன் அதை பெருமைப்படுத்தி பேசாதீங்கன்றாரு. அதை தான் சொல்றாரு, அதை பெருமைப்படுத்தி பேசாதீங்க. என்னுடைய ஜாதி என்ன தெரியுமா, என்னுடைய குலம் என்ன தெரியுமா, நாங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்க தெரியுமா, நீங்க கீழ்மட்டமான ஜாதி, நாங்க உயர்ந்த ஜாதி, நாங்க அந்த ஜாதி இந்த ஜாதி சொல்லி இன்றைக்கு உலகத்துல என்ன சொல்றாங்க, மேன்மைப்படுத்திருக்கிறேன். அப்படியாகவே நானும் பென்யமின் கோத்திரத்திலே சேர்ந்தவன், நான் எபிரியர் மனுஷன் என்று பெருமைப்படுத்தின்னு வந்தார் இந்த மனுஷன். இப்படிலாம் நான் ஜாதியை மேன்மைப்படுத்தின்னு வந்தேன். ஆனா அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதது. தெளிவா சொல்றாரு பாருங்க, அதெல்லாம் ஒன்றும். நான் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிற விசுவாசம் மூலமாய் தேவனாலே உண்டாக இருக்குமான நீதியை உடையவனாய் இருந்து, கிறிஸ்துவுக்குள்
இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி எனில் நான் மரித்தோலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் விட்டேன். எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா இல்லை, இதெல்லாம் இல்லை. அவருடைய கிருபையை எப்படி பேசுறாருன்னு பாருங்க. அவருடைய கிருபை எப்படி பேசுறாருன்னு இன்னும் நம்ம நிறைய எடுத்துக்கலாம், நிறைய வேண்டாம், நம்ம இதை முடிக்க போறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 4:11 வாங்க. 4:11 வாங்க, அப்பதான் நமக்கு புரியும். பாருங்க 4:11 படிங்க. அப்படியே பக்கத்திலே அதில் இருந்து படிங்க. என் குறைச்சலின் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். பாருங்க, அவர் சொல்றாரு, நான் எந்த நிலையில இருந்தாலும் மன ரம்பியமாய் வாழ நான் கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. போதும் பாருங்க, அவர் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு நிறைய அவர் சொல்லின்னு வர்றாரு. அதெல்லாம் நம்ம சொன்னா நமக்கு நேரம் பத்தாது. அவர் சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நான் பட்டினியா இருக்கவும் தெரியும், மனரம்பையுமாய் வாழ எனக்கு தெரியும். இவ்வளவு சொல்லிட்டு இதற்கெல்லாம் காரணம் யாருன்னா என்னை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இதாங்க கிருபை. இப்படி வரணும் உங்க வாயில. என்ன வரணும்? படிப்பை குறித்து மேன்மைப்படுத்தாதுங்க, ஜாதியை குறித்து மேன்மைப்படுத்தாதுங்க. உங்களுடைய வேதத்தை இரவும் பகலும் படிச்சு நான் இத்தனை வாட்டி படிச்சேன், அத்தனை வாட்டி படிச்சேன், அதெல்லாம் நீங்க மேன்மைப்படுத்த வேண்டாம். நல்லா படிங்க, நல்லது. நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லது. நல்ல வேதத்தை படிக்கிறதோடு மாட்டோம், எல்லா காரியத்திலையும் நீங்க வளருங்க, நல்லது. ஆனா அதை மேன்மைப்படுத்துவதை விட்டுட்டு என்ன பண்ணணுமா? என்னை பலப்படுத்த கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 19ஆம் வசனத்தை படிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமா. அப்புறம் 22ல இருந்து படிங்க. 21 படிங்க. 23 படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நமது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமா. கடைசியில எதுல முடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா கிருபையில கொண்டு வந்து முடிக்கிறார். இதை எல்லாம் எங்க இருந்தது பாத்தீங்கன்னா கிருபையில தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருபையை கொண்டு வந்து முடிக்கிறாரு. அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க எதுல கொண்டு நான் வாழ்கிறீங்க, எப்படிப்பட்ட ஒரு நிலையான அஸ்திபாரத்து மேல நிக்கிறீங்கன்றத அதை புரிந்து கொண்டாலே உங்களை யாருமே அசைக்க முடியாது. எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் நீங்க என்ன பண்ணுவது இல்லையா? ஒடுங்கி போவதில்லை. கலக்கம் அடைந்தாலும் மன முடிவு அடைவதில்லை. துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போவதில்லை. ஏன் என்று சொன்னா கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது. யாருடைய கிருபை என்னோட இருக்குது? தேவ கிருபை உங்களோடு இருக்குதுங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த கிருபை உங்களை கீழே தள்ள விடாது. அந்த கிருபை உங்களை என்ன பண்ணாது? பாதாளத்திலே கொண்டு போகாது. யோசேப்பை என்ன பண்ணுச்சு? கிருபை உயர்த்துச்சா தாழ்த்துச்சா? யோசேப்பை உயர்த்தி கொண்டு போச்சு. அந்த கிருபை உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நான் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் என்னுடைய குறைவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமைக்குள்ளா என்னை நிறைவாக்குறவர் என்னோடு கூட இருக்கு. அதனால அவருடைய கிருபையை நான் கை கொண்டு வாழ்கிறேன். லாபமாய் இருந்தவைகள் எல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எதை நஷ்டம் என்ன? ஜாதியை மேன்மைப்படுத்தாதீங்க, படிப்பை மேன்மைப்படுத்தாதீங்க, நீங்க கற்றிருக்கிற உங்கள் அறிவையோ உங்கள் புத்தியோ உங்கள் ஞானத்தையோ மேன்மைப்படுத்தாதீங்க. இவைகளை காட்டிலும் கர்த்தருடைய கிருபையை மேன்மைப்படுத்துங்க. அவைகள் எல்லாம் லாபமாய் இருக்கிறவைகள் எல்லாம் நஷ்டம் என்று எண்ணினேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை போல நீங்களும் நானும் அவைகளை நஷ்டமாய் நம்ம விட்டு லாபமாய் இருக்கிறது என்ன? என்னை பலப்படுத்துற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படி நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டும். கண்டிப்பாக கர்த்தர் இந்த பூமியில எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்க சுகமா இருப்பீங்க. நன்மை கிருபை உங்களை தொடரும். ஒரு நாளும் நீங்கள் இடறி விழ மாட்டீங்க. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். தேவன் நல்லவர். நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அற்புதமான நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், முழுமையாய் தருகிறோம். ஆண்டவரே கிருபையை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்பா. என் தேவனுடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு கிடைக்கும்படி ஆண்டவரே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. உலகமே அழிக்கப்பட்டது, ஆனால் நோவா மட்டும் ஆண்டவரே காக்கப்பட்டார் அப்பா. எப்படி அவர் காக்கப்பட்டார்?
கத்தர் அவனை ஆண்டவரே காத்து நடத்தினீர். ஆண்டவரே நோவாவை கொண்டு ஆண்டவரே அப்பா நீர் ஒரு திட்டத்தை ஆண்டவரே உண்டாக்கினீர். அப்படியாகவே யோசேப்பு ஆண்டவரே சிறைச்சாலையிலே கொண்டு போய் அவனை ஆண்டவரே அப்பா சிறை செய்த பண்ணபடி கொண்டு போனார்கள். ஆனால் கத்தர் தாமே ஆண்டவரே சிறைச்சாலையிலே கொண்டு போவதற்கு அனுமதி கொடுத்தீர். ஆனால் ஆண்டவரே கொல்லுவதற்கோ அனுமதி நீர் கொடுக்கவில்லை. யோசேப்பை நீர் ஆண்டவரே காத்தீர். யோசேப்போடு கத்தர் இருந்து கிருபையாய் அவன் மேலே ஆண்டவரே கிருபையை வைத்து அவனை நடத்தினது போல நாங்களும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையிலே வாழ விரும்புகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, ஆண்டவரே லாபமாயிருந்தவைகளை நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், கர்த்தருடைய கிருபையிலே நான் வாழ்கிறேன். என்னை பலப்படுத்த கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதைப் போல நாங்களும் சொல்லுகிறோம். அப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனுண்டு. உங்களுடைய வார்த்தையிலே நாங்கள் வாழ்ந்து எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்து, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சொத்து. என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்து. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். ஒருவரை ஒருவர் கை கொடுத்து கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது என்று சொல்லுங்க.